குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் இலங்கை அப்பம் மிகவும் சுவையானது. பச்சரிசி மற்றும் தேங்காய் கலந்து செய்யப்படும் உணவு என்பதால் இதனை காலை உணவாக எடுத்துக்கொள்வதில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது. பச்சரிசி ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும் என்பதால் இந்த உணவினை போதிய வரை இரவில் தவிர்ப்பது நல்லது. மேலும் தேங்காய் பால் வயிற்றிலுள்ள புண்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். எனவே இந்த அப்பத்தில் அதிக தேங்காய் பாலை கலந்து காலையில் 2 என சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பச்சையரிசி 3 கப், துருவல் தேங்காய் 3 ஸ்பூன், கட்டிப்பால் 2 கப், ஈஸ்ட் 1/4 ஸ்பூன், போதிய அளவு தண்ணீர், சீனி போதுமான அளவு, தேங்காய் தண்ணீர். அரிசியை 6 முதல் 10 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் ஊறிய அரிசியை கிரைண்டரில் இட்டு தேங்காய் தண்ணீர் விட்டு அரைக்க வேண்டும். ஈரப்பதம் போதாமல் இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கலாம். அரிசி மிருதுவாக அரைக்கப்பட வேண்டும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் ஈஸ்டை இட்டு சீனி மற்றும் சிறிதளவு தண்ணீர் விட்டு சிறிது நேரம் வைக்க வேண்டும். ஈஸ்ட் கரைந்த பின்னர் அரைத்த மாவை அதனுடன் சேர்த்து கரைக்க வேண்டும். கரைந்த பின்னர் 6 மணி நேரம் மூடி வைக்க வேண்டும். இதன் பின்னர் ஒரு கரண்டி சீனி, சிறிதளவு உப்பு, கட்டிப்பால் 2 கப் சேர்த்து கரைக்க வேண்டும். மீண்டும் 30 நிமிடம் மூடி வைக்க வேண்டும். இதன் பின்னர் அப்பம் கலவை தயாராகிவிடும். அப்பத்தை இலகுவாக தாச்சியில் இருந்து எடுப்பதற்காக அப்பம் சுடும் தாச்சியில் எண்ணெய் பூசி வைக்க வேண்டும். பின்னர் தாச்சியை அடுப்பில் வைத்து சற்று சூடேறிய பின்னர் அப்ப கலவையை தாச்சியில் ஊற்றி அடுப்பில் வைக்க வேண்டும். அப்பத்தின் மேல் பகுதி பொன்னிறமாக வந்த பின்னர் அதனை தாச்சியில் இருந்து வெளியில் எடுக்க வேண்டும். இப்போது சுவையான இலங்கை அப்பம் ரெடி. லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.